Hi everybody, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். கடவுளின் சொர்க்க பூமி என அழைக்கப்படுவது மட்டுமில்லாம இந்தியாவில் படித்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநில பட்டியலில் முதல் இடமாக விளங்குவது நம்மளுடைய அண்டை மாநிலமான கேரளா அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடிய கேரளாவில் எந்த அளவுக்கு இயற்கை அழகாக இருக்கிறதோ அதே அளவுக்கு அமானுஷ்யங்களுக்கும் பஞ்சமில்லை அப்படின்னு சொல்லலாங்க. மாந்திரிகம், பில்லி, சூனியம், வசியம், குட்டிச்சாத்தான் வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் நடக்கக்கூடிய அமானுஷ்ய கருப்பு பக்கங்களை சொல்லிட்டே போலாங்க. அப்படிப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் கேரளாவில் அமானுஷ்யத்தின் உச்சகட்டம் என சொல்லப்படும் சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த மர்மமான இடத்தை பற்றி தாங்க இன்றைய காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் எப்போதும் போல நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களையும் விட கொஞ்சம் வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தாங்க இருக்க போகுது. நீங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள இதில் கேரளாவின் அமானுஷ்ய பக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல் இடமாக வருவது இந்த சுமதி வளைவு அப்படின்னு சொல்லலாங்க. கேரளாவில் எவ்வளவோ அமானுஷ்யம் நிறைந்த இடங்கள் இருந்தாலும் கூட அந்த இடங்கள் எல்லாம் இரவு நேரத்தில் மட்டும்தான் மக்கள் போவதை தவிர்ப்பாங்க. ஆனால் இந்த சுமதி வளைவு அப்படிங்கிற இந்த அமானுஷ்யமான இடத்திற்கு பகல்லேயே அந்த உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் மக்களும் போவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ஒரு அபாயகரமான இடம் தாங்க இந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அமானுஷ்ய இடம். கேரளாவின் திருவனந்தபுரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாலோடு அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்திற்கு அருகாமையில் தாங்க இந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அமானுஷ்ய இடம் இருக்கு. பொதுவாக இந்த மாதிரி அமானுஷ்ய இடங்களுக்கு அந்த உள்ளூர் மக்கள் தாங்க பயந்துக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனால் இந்த சுமதி வளைவு அப்படிங்கிற இந்த இடத்திற்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஒட்டுமொத்த மாநில மக்களும் பயப்படுவாங்க அப்படின்னே சொல்லலாங்க. அதை உறுதிப்படுத்தும் வகையில் சொல்லணும் அப்படின்னா இந்த சுமதி வளைவு அப்படிங்கிறது கேரளாவினுடைய ஒரு முக்கிய மாநில நெடுஞ்சாலையினுடைய ஒரு வளைவு பகுதி அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த பகுதியில் வாகன ஓட்டிகள் இரவு ஒரு 7 to 8 மணிக்கு மேலே அந்த அமானுஷ்யமான இடத்திற்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வாகனங்களை நிறுத்திடுவாங்க. அதற்கு பின்பு ஒரு 4-5 வாகனங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர்ந்து தாங்க அந்த இடத்தையே கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி கூட்டமாக ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் போகும்போதே பயம் வருது அப்படின்னா தனிமையாக ஒரு வாகன ஓட்டி போனால் அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எளிமையாக புரியுங்க. அப்படி என்ன இந்த சுமதி வளைவில் இருக்குது, அதனுடைய அமானுஷ்ய பின்னணி என்ன அப்படிங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கலாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவு 8 மணிக்கு மேலே அந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த பகுதியில் யாராவது வாகன ஓட்டிகள் தனியாக போனாங்க அப்படின்னா அந்த இடத்தை நெருங்கும் போது ஒரு அபாயகரமான பெண்ணினுடைய குரல் பயங்கரமாக கேட்குங்க. அந்த குரல் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனப்பகுதி முழுவதும் அலறல் சத்தத்தோடு அந்த வாகன ஓட்டிகளுக்கு கேட்குங்க. அப்படி யாராவது அந்த இடத்தை தெரியாதவங்க அந்த சத்தத்தை கேட்டு வாகனத்தை நிறுத்தி இறங்கினாங்க அப்படின்னா அவ்வளவு தாங்க, அவங்களுடைய நிலைமை படுமோசமாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கேரள மாநில மக்களும் சொல்கிறாங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு ஒரு கர்ப்பமான இளம் பெண் அந்த சாலையில் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகன ஓட்டிக்கிட்ட உதவி கேட்பாங்க. அதற்கு பின்பு அந்த வாகன ஓட்டி அந்த இடத்தை விட்டு தாண்டவே முடியாதுங்க. கண்டிப்பாக விபத்திலேயோ அல்லது பயத்திலேயோ அப்படியே உயிரிழந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறதுங்க. இதற்கான அமானுஷ்ய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா 1953ஆம் வருடம் ஜனவரி 27ஆம் தேதி அந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு நள்ளிரவு நேரத்தில் ஒரு அம்பாசிடர் கார் ஒன்று கிராஸ் ஆகுதுங்க. அந்த அம்பாசிடர் காரில் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கர்ப்பிணி பெண் தான் இந்த சுமதி அப்படிங்கிற பெண்ணுங்க. அந்த பெண்ணோடு வரக்கூடிய வாலிபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரத்னாகரன் மற்றும் ரவீந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நபர்களுங்க. இவங்க இருவருமே அந்த அம்பாசிடர் கார் சுமதி வளைவு பக்கத்தில் வந்த உடனே காரில் இருந்த இளம்பெண் அலறி அடிச்சுட்டு மனத்துக்குள்ள பயத்தோடு உயிர் பயத்தோடு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பின்பு அந்த இளம்பெண்ணை துரத்துக்கிட்டே ரவீந்திரன் மற்றும் ரத்னாகரன் பின்னாடியே ஓடுறாங்க. அந்த இளம்பெண் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக என்னை விட்டுடுங்க விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வனத்துக்குள்ள ஓடிட்டே இருக்காங்க. அப்படி வனத்துக்குள்ள ஓடிட்டு இருந்த அந்த இளம்பெண் கால் தடுமாறி திடீர்னு கீழே விழுந்துடுறாங்க. அதற்கு பின்பு ரத்னாகரன் மற்றும் ரவீந்திரன் 2 பேரும் அந்த இளம்பெண்ணை அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைத்த பின்பு அந்த ரத்னாகரன் அப்படிங்கிற வாலிபர் அந்த இளம்பெண்ணினுடைய கழுத்தை அறுத்து கொண்டு போட்டுறாருங்க. கழுத்தை அறுக்கும்போது அந்த சுமதி அப்படிங்கிற இளம்பெண் என்னை விட்டுடுங்க, எனக்காக இல்லைனாலும் கூட என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்காகவாவது விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத அந்த கொடூர அரக்கர்கள் அந்த இளம்பெண்ணை கழுத்தை அறுத்து போட்டுறாங்க. இந்த சம்பவம் கற்பனை கிடையாதுங்க, உண்மையாகவே கேரளாவில் அந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த இடத்தில் நடந்த நிகழ்வு தாங்க. ஒரு பாவமும் அறியாத அந்த சுமதி அப்படிங்கிற இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு அந்த காட்டுக்குள்ள 2-3 நாட்கள் சடலமாக இருந்திருக்காங்க. அதற்கு பின்பு அந்த காட்டில் வசிக்கக்கூடிய ஆதிவாசிகள் சில பேர் அந்த பெண்ணினுடைய சடலத்தை பார்த்து காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க.
காவல்துறை அந்த வழக்கை கையில் எடுத்து இந்த ரத்னாகரன் மற்றும் ரவீந்திரனை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. 6 மாத காலகட்டம் வழக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது குற்றம் நிரூபிக்கப்பட்டு 2 பேருக்கும் கேரள நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்குதுங்க. அப்படி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு ரத்னாகரன் மற்றும் ரவீந்திரன் சில ஆண்டுகள் கழித்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதற்கு பின்பு தான் அந்த சுமதி வளைவு அமானுஷ்யமான இடமாக மாறியது அப்படின்னு சொல்லலாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும், அந்த 2 அரக்கர்கள் அந்த பெண்ணை ஏன் கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரத்னாகரன் அப்படிங்கிறவர் வேற யாரும் கிடையாதுங்க, அந்த சுமதி அப்படிங்கிற இளம் பெண்ணினுடைய காதலன் தாங்க. சுமதி அப்படிங்கிறவங்க 1953ஆம் வருடம் தங்களுடைய வறுமை காரணமாக இந்த ரத்னாகரனுடைய வீட்டில் போய் வேலைக்காரியாக சேர்றாங்க. அப்படி வேலைக்காரியாக இருந்த சுமதியினுடைய அழகுல மயங்கி இந்த ரத்னாகரன் காதலிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த காதல் வெளிப்பாடாக ஒரு சில மாதங்களில் அந்த சுமதி அப்படிங்கிற பெண்மணி கர்ப்பிணி ஆகிறாங்க. கர்ப்பமான பின்பு தன்னுடைய காதலனான ரத்னாகரனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க. அதற்கு பின்பு இந்த ரத்னாகரன் வேற வழியே இல்லாமல் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாருங்க. அந்த நேரத்தில் இந்த ரத்னாகரன் இந்த வேலைக்காரியை நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நம்மளுடைய அந்தஸ்து என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. அந்த காரணத்தினால அந்த சுமதி அப்படிங்கிற பெண்மணியை இந்த இடத்துல நம்ம கல்யாணம் பண்ணி வாழவே முடியாது, என்னுடைய அப்பா விடமாட்டாரு, நம்ம வேற எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அந்த நள்ளிரவு நேரத்தில் அம்பாசிடர் காரை எடுத்துட்டு 2 பேரும் சுமதியை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி அந்த அம்பாசிடர் காரில் நள்ளிரவு நேரத்தில் அந்த சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த பெண் வரும்போது தான் தனக்கு ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரிலிருந்து தப்பிச்சு அந்த வனத்துக்குள்ளே ஓடுறாங்க. அதற்கு பின்பு தான் நான் சொன்ன மாதிரி அவங்கள அந்த 2 அரக்கர்களும் கழுத்தறுத்து கொண்டு போட்டுறாங்க. இந்த சம்பவம் தான் ஒரு பாவமும் அறியாத அந்த இளம்பெண் சுமதிக்கு நடந்த அநியாயம்ங்க. இந்த சம்பவம் 1953ஆம் வருடம் நடந்து இப்போது கிட்டத்தட்ட 68 வருடங்கள் கழிச்சு இப்போதும் கூட அந்த சுமதி வளைவு ஒரு அமானுஷ்யமான இடமாக தாங்க இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ரவீந்திரன் மற்றும் ரத்னாகரன் அந்த ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதற்கு பின்பு அந்த உள்ளூர் வாசிகளுக்கு அந்த சுமதி வளைவில் நிறைய மர்மங்களும் அமானுஷ்யங்களும் நடக்க ஆரம்பிச்சுங்க. அந்த சுமதி வளைவு அப்படிங்கிற இடத்துல யார் வாகனத்தில் கிராஸ் பண்ணாலும் அந்த இடத்துல பெரும்பாலும் வாகனத்தினுடைய என்ஜின் ஆஃப் ஆயிருங்க. அதற்கு பின்பு கீழே இறங்கி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த வனத்துக்கு அருகாமையில் ஒரு இளம் பெண்ணினுடைய கதறல் சத்தம், காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்திருக்குங்க. அந்த சத்தம் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அப்போதே அவங்களுடைய உயிரையும் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் வாசிகள் தற்போதும் கூட இதை நம்பிட்டு இருக்காங்க. இந்த சுமதி வளைவில் இவ்வளவு அமானுஷ்யங்களும் மர்மங்களும் நடக்கிற காரணத்தினால அந்த உள்ளூர் மக்கள் சில பேர் இந்த ஆன்மாவை எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு சில மர்மமான பூஜைகளை அங்கே நடத்தியிருக்காங்க. ஆனால் அப்படி நடத்தியும் கூட அந்த சுமதி அப்படிங்கிற இளம் பெண்ணினுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர் வாசிகள் தற்போதும் கூட சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்படி இருக்கும்போது எப்போதுமே இது மாதிரியான அமானுஷ்ய இடங்களுக்கு அறிவியல் ஒரு விஷயம் சொல்லும் இல்லையா, அப்படிப்பட்ட அறிவியல் இந்த சுமதி வளைவுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்படிப்பட்ட இந்த சுமதி வளைவில் அந்த மர்மமான சத்தம் கேட்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மாதிரியான மக்களுக்கு ஆட்டோக்ளாரசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருப்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனால் நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆட்டோக்ளாரசிஸ் அப்படிங்கிற இந்த நோய் கரெக்டாக சுமதி வளைவு அப்படிங்கிற அந்த கொண்டையூசி வளைவில் மட்டும் நடப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அறிவியலால் இதற்கு பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். அதற்கடுத்ததாக அந்த இடத்துல வாகனத்தினுடைய என்ஜின்கள் ஏன் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் அதற்கும் ஒரு பதில் சொல்றாங்க. அந்த இடம் ஒரு ரிஸ்கான இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. வாகன ஓட்டிகளால் தான் இந்த என்ஜின் ஆஃப் ஆகுதே தவிர அமானுஷ்யங்களால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கடுத்ததாக அந்த இடத்துல ஒரு பெண்ணினுடைய கதறல் சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. அதற்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, அடர்ந்த மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால காற்றுல இலைத்தலைகள் ஆடினாலும் இப்படி ஒரு இளம்பெண் கதறக்கூடிய சத்தமாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது எல்லாமே அறிவியல் படி மேபி இருக்கலாம், இப்படி நடக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய அவங்களும் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்த முடியலைங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த சுமதி வளைவில் மட்டும் இவ்வளவு நெகட்டிவ் விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு மர்மமும் அமானுஷ்யமும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எனக்கும் தோணுது. ஆனா என்னை பொறுத்தளவு கேட்டீங்க அப்படின்னா, இந்த அமானுஷ்யம் உண்மையிலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு தீர்வு இருக்குங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இந்த பெண் தெய்வங்களுடைய கோவிலினுடைய பின் வரலாற்றை செக் பண்ணி பாருங்களேன். அந்த பெண் தெய்வங்களுக்கு உயிரோடு இருக்கும் காலகட்டத்தில் நிறைய கொடூரங்களும் துன்பங்களும் நடந்து தான் அதற்கு பின்பு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க துர்மரணம் தான் அடைஞ்சிருக்காங்க. அந்த துர்மரணத்தை ஈடுபடுத்துவதற்காக அந்த பெண்களை தெய்வமாக வழிபட்டு கோவில்களாக நம்முடைய தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க.
அதே மாதிரி இந்த சுமதி அப்படிங்கிற இளம்பெண் அந்த வளைவு பக்கத்தில் தானே இறந்து போனாங்க. அவங்களுக்கும் ஒரு கோவிலாக கட்டி பெண் தெய்வமாக வழிபட்டா இதற்கான தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுதுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று மர்மமான சுவாரஸ்யமான காணொளிகளை நீங்கள் மேன்மேலும் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.